இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடணும், ஹை ரிட்டர்ன் வரதுக்காக, இல்லை நாளைக்கு பில்டிங் கட்டி ரெண்டல் விடணும் அப்படின்ற ஆப்ஷனுக்காக, இல்லை கம்பெனி கட்டணும் அப்படின்ற ஆப்ஷனுக்காக நீங்கள் லேண்டை தேடிக்கிட்டிங்கன்னா எல்லா ஆப்ஷனும் கிடைக்கக்கூடிய அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரே லேண்ட் இந்த லேண்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம லேண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனியால் கட்டப்பட்ட விடுதிகள், அதாவது ஹாஸ்டல்ஸ்னு சொல்லலாம். அந்த எம்ப்ளாயீஸ்க்காக கட்டப்பட்ட ஹாஸ்டல்ஸு. அப்படியே இங்கே டெட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600லேருந்து 700 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனியானது அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே நம்ம லேண்டு பக்கத்துலேயே வந்து பாருங்கள், ஒரு ஹாஸ்டல் மாதிரி கட்டியிருக்காங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனியோடைய எம்ப்ளாயிஸ் வந்து தங்குறதுக்காக தான் கட்டியிருக்காங்க. நம்மளுடைய லேண்டு பீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150லேருந்து 180 அடி உங்களுக்கு தார் ரோடு பாயிண்ட்டுக்கே வருது. கரெக்டாக கேக்கு பீஸ் மாதிரி ஸ்கொயராக இருக்குது, எந்த ஒரு வேஸ்டேஜும் கிடையாது. ஈஸ்ட் ஃபேஸிங்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் பில்டிங்கு இல்லை பிஜி இந்த மாதிரி கட்டணுன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு லேண்டாக இருக்கும்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா டாடா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய எக்ஸ்பென்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா கம்பெனி சார்ந்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் வரப்போகிறதுனால ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்புலேஷன் வந்து க்ரோத் பயங்கரமாக இருக்க போது அவங்களுக்கு பில்டிங்ஸ், ரெண்டல் பில்டிங்ஸு, பிஜி இந்த மாதிரி எல்லாமே தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்க ஆட்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டு ஆப்ஷன்ட்டு நான் சொல்லுவேன். இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செல்லர் ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 CR, அதாவது 5 கோடிங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இந்த லேண்டை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கம்பெனி செட்டப் பண்ணுறதுக்காக நல்ல ஏரியாவில் நல்ல லேண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலோ, இல்லை நாளைக்கு நல்ல ரிட்டர்ன் தர, அதாவது ஹை ரிட்டர்ன் தர ரியல் எஸ்டேட் சம்மந்தமான லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளமங்கல் சரௌண்டிங்கில் பசினம்பட்டி என்ற ஊரில் தாங்க இருக்குது. அதாவது இது தார் ரோடுக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பாயிண்ட்லேயே நம்ம லேண்டானது அமைஞ்சிருக்கு. முழுக்க ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பரான நல்ல வாஸ்துக்கு வர லேண்டுங்க. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனி செட்டப்புக்கு இல்லை நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரேட்டு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் இந்த லேண்டானது வந்திருக்கு. அதாவது இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்டென்ஷன் 1 ஏக்கரா 97 சென்ட்டுங்க. கிளமங்கலத்துலேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது. ஸோ கிளமங்கலை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாடா கம்பெனி சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் கம்பெனிஸ், அதாவது டிவிஎஸ்ஸு, வேர் ஹவுசஸ்ஸு, அதுக்கப்புறம் இதனை சார்ந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வரதுனால இங்கே வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த லேண்டுக்கு நம்மளுடைய செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 CR, அதாவது 1,50,00,000. வெறும் 1.5 கோடியில் இப்படிப்பட்ட லேண்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஆப்ஷனுங்க. நீங்கள் இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற பட்சத்தில் மேலும் நல்ல ரேட்டுக்கு நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கிளமங்கலம் டு ராயகோட்டா போகிற மெயின் ரோடை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் நம்மளோட லேண்டானது இருக்குது. அதை நான் இப்போ காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி டாடா கம்பெனிக்கு போகிறதுக்கு டபுள் ரோடு வந்து போட்டிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த டபுள் ரோடுக்கு அட்ஜாயிண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டானது இருக்குது. நம்ம லேண்டோடைய டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 ஏக்கர்ஸ், 5.5 ஏக்கருங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா நம்மளுடைய லேண்டு டாடா கம்பெனிக்கு அப்படியே அட்ஜசென்ட்டாக அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேண்டானது இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபியூச்சர் வேல்யூவேஷனுக்கு எல்லா ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி லைனானது போகுது. ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு கம்பெனிஸ்க்காக நீங்கள் வந்து இப்போ லேண்டை வந்து அமைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் இதுக்கு பின்னாடி வந்து லேண்டு வாங்கிக்கிறீங்க, இந்த லைனுக்கு பின்னாடி நீங்கள் லேண்டை வாங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த தார் ரோடு பாயிண்ட்லேருந்து 30 அடி வழி கேட்டால் 30 அடி, இல்லை 40 அடி வழி கேட்டால் 40 அடி உங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க. அந்த வழி பின்னாடி போன பின்னாடி உங்களுக்கு 2 ஏக்கரா வேணுமா 3 ஏக்கரா வேணுமா அப்படின்ட்டு உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நீட்டாக ஸ்கொயராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணித்தரதுக்கு நம்மளோட செல்லர் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிக்கிற பட்சத்தில் நம்மளுடைய செல்லர் ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.3 crores per ஏக்கர். இதுவே நீங்கள் மொத்த 5.5 ஏக்கரும் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்ற பட்சத்தில் நம்மளுடைய செல்லர் ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3.5 CR. ஆஸ்கிங் ப்ரைஸ் மட்டும் 3.5 CR. அப்போது நீங்கள் இமிடியேட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற பட்சத்தில் நல்ல ரேட்டுக்கு நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். தார் ரோடு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட 300லேருந்து 400 அடி உங்களுக்கு ஃபுல்லாகவே தார் ரோடு பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு ராயக்கோட்டா கிளமங்கலம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவும் இருக்குது. மெயின் ரோடு அதுவும் இல்லாமல்
டபுள் ரோடு மெயின் ரோட்லாமே இருக்குது. நம்மளுடைய லேண்டு டாடா கம்பெனிக்கு பக்கத்துலேயே இருக்குது, அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இதை விட ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லேண்டு நீங்கள் எங்கே பார்த்தாலுமே கிடைக்காது. ரொம்பவே சூப்பரான லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லேண்டை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா வின்மின்ஸ் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.